Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டோம் உங்களுடைய டார்கெட் நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். மிடில் வந்து வெளியே வராதிங்க. கம்ப்ளீட் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஸோ எல்லா வீடியோலும் இது சொல்லிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்டுக்கு போகிறது நான். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம முன்னாடி வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைனா என்னால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய வியூஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய ஷேரிங் நீங்கள் பண்ணுற விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அடித்தா நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போல வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சார் ஆப்ஷன் பேசிக் சொல்லிக் கொடுங்க. ஆப்ஷன் பேசிக்னா என்ன, ஆப்ஷன் எப்படி பை பண்ணணும், எங்கே பை பண்ணணும், எந்த மாதிரி டைமில் பை பண்ணணும், எது சேஃபாக பை பண்ணணும், ஆப்ஷனில் எப்படி என்ன விஷயம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, உங்களுடைய நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றிக்கான சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 30% உங்களுக்கு நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லை சார், நான் ஆப்ஷனில் சேல் பண்ணிவிட்டு நான் சேலராக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் ஆப்ஷனில் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெறும் 30% தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து 60% வந்து வின் பண்ணுவாங்க. அப்போ இதில் என்னென்ன சார், ஆப்ஷன் சேல்ஸாக மாறிடலாம், அப்போ நான் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பை பண்ண சொல்லி உங்களுடைய தொகை என்னவோ அந்த தொகை மட்டும் செலுத்தினா போதும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் சி வந்து ஒரு 5 rupees இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 rupees இன்ட்டு லாட் எவ்வளோ 1000னா 1000 இன்ட்டு ஈக்குவல் டு நீங்கள் 5000 இருந்தால் மட்டும் நீங்கள் பை பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். எது ஆப்ஷன் பையராக இருக்குது சொல்லும். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்னா இதே சி 5 rupees இருக்குதுன்னா நீங்கள் ஒன்லி 5000 கொடுத்து இன்ட்டு 1000 நான் 5000 கொடுத்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. இதுக்கு வந்து உங்களுக்கு மார்ஜின் செலுத்த வேண்டியமாக இருக்கும், உங்களுடைய மார்ஜின். ஸோ அதுக்கு என்ன கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 lakhs 1.5 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் இந்த வேலையை பண்ண முடியும். 5 rupeesக்கு சேல் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு வின்னிங்கான ரேஷியோ வந்து 60% நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் இவங்க வந்து 5000 கொடுத்து பை பண்ணுறாங்களே, இவங்க வந்து வெறும் 30% வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். இது வந்து ஒரு ஆப்ஷன் பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்றதுலாம் வந்து என்னுடைய இன்னொரு வீடியோலாம் போய் போட்டிருக்கு, போய் பாருங்கள். அதாவது ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெல்டா, காமா, தீட்டாலாம் வந்து டைம் டிக்காவும் வேல்யூ டிக்காவும் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும் அந்த வீடியோ. அது ரொம்ப உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் விவரமாக புரியும். அது ஏன்னா நிறைய வீடியோ அதை பற்றி ஆப்ஷன் பற்றி போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷன் பேசிக், பிகைனர்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆப்ஷன் பை பண்ணால் ஏன் உங்களுக்கு வெற்றிக்கான சதவீதம் கம்மி, ஆப்ஷன் சேல் பண்ணால் வெற்றிக்கான சதவீதம் ஏன் ஜாஸ்தி அப்படின்னா ஆப்ஷனில் க்ரீக்ஸ்னு ஒன்று வரும். க்ரீக்ஸ்னு உங்களுடைய டைம் டிக்கா வேல்யூ கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்து ஸோ ஆப்ஷன் வந்து பேசிக். சரி சார், ஆப்ஷனில் சரி நான் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாதா? சரி, எப்போ நான் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா மூமெண்டம், அதாவது ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனில் பை பண்ணி வின் பண்ண முடியும். ஆப்ஷன் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் அப்படின்னா எங்கன்னா ஒன்று சப்போர்ட் கிட்டேயோ ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ இல்லை பிரேக் டவுனோ பிரேக் அவுட் கிட்டேயோ நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றிக்கான சதவீதம் வர முடியும். இப்போது ஒரு இது மாதிரி மூமெண்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ண சொல்ல, இந்த கட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கட் பண்ண சொல்ல நீங்கள் அதனோட கால் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ரைஸு நல்லா ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்லோவாக அப்படி சைடஸில் போயிடுச்சுன்னா நீங்கள் வாஷ் அவுட், உங்களுடைய கேபிட்டல் வந்து டேமேஜ் ஆகிடும். இல்லை ரிட்டர்ன் வந்தாலும் நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அதே மாதிரி பாட்டமில் நீங்கள் புட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் பிரேக் அவுட் நடக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் அது மாதிரி மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கால் ஆப்ஷன் இருந்தாலும் சரி புட் ஆப்ஷன் இருந்தாலும் சரி ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். அது இந்த சைட்வேஸில் போயிடுச்சுன்னா வந்து சேலர்ஸ்க்கு வந்து சாதகமாக போய்டும். அது ஓகே, அந்த ஆப்ஷன் செல் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சாதகமாக போயிடும்.
உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் அவங்களுக்கு மொத்தத்தில் வந்து எப்படி பண்ணாலும் வந்து சேலர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரும். ஓகே, இது வந்து ஆப்ஷனுடைய பேசிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, வேறு என்னென்ன சார் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இருங்க. வேறு என்னென்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த மணி அட் த மணி. அட் த மணினா இப்போ ஒரு ப்ரைஸ் 100 ரூபா இருக்குதுன்னா இது வந்து அட் த மணி. ஓகே, இப்போதே 110 ரூபா நீங்கள் ப்ரைஸ் போட்டிங்க அப்படி இந்த கீழே 90 ரூபா போட்டிங்கன்னா இது வந்து இந்த மணி, இது வந்து அவுட் ஆஃப் த மணி, இது வந்து அட் த மணி. ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குதோ அந்த ப்ரைஸ் தான் நீங்கள் கேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் வந்து நீங்கள் பையர்ஸ் வந்து சேஃபாக இருக்க முடியும். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அட் த மணி, ப்ரைஸ் மார்க்கெட் எங்கே ஓடிட்டுருக்குதோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அட் த மணியில் வந்து இப்போ 100 ருபீஸ் இருக்குதுன்னா 100 ருபீஸ் கால் ஆப்ஷன் அப்படின்ற சொல்ல நீங்கள் வந்து சி எடுப்பீங்க. ஒரு 110 ப்ரைஸ் வந்து இப்போ இது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபா ஓடிட்டு இருக்குதுன்னா இந்த 110 ப்ரைஸ் வந்து ஒரு 3 ரூபா இருக்கும். இந்த மணியில் வந்து இது வந்து 20 ரூபா இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல எது பண்ணுவீங்கன்னா, அடடா 3 ரூபா கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷன் வந்து ஒரு 110 சிஇ 3 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேனாங்க, ஒரு 1000 இன்ட்டு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தா போதும். எப்படி 3000 ரூபாய் கொடுத்தா போதும், ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே, ஒரு 3000 ரூபாய் கொடுத்தோன்னா வந்தால் பார்க்கலாம், இல்லைனா போனால் 3000 ரூபாய் போயிட்டோம். மைண்ட் செட் பாருங்கள். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களாம் வந்து போனால் இவ்வளோ தானே போகுது அப்படின்ற மாதிரி, ஏன் அந்த காசோடைய வலி ஏன் தெரிய மாட்டேங்குது? நிறைய பேர் ஆப்ஷனை பொறுத்தவரையிலும் ஏன் 1 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. போனால் போட்டோம். நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், என்னுடைய வெபினார் வர முன்னாடி ஸ்டூடெண்ட் வந்து, சார் நான் ஆப்ஷனில் பண்ணுவேன், 5 ருபீஸ் தான் இன்ட்டு 5000 வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், அவ்வளோதான், 5000 ரூபாய் போனால் போட்டோம், வந்தால் 50000 வருது அப்படின்வாங்க. வந்தா அப்படின்றது வந்து எதிர்காலம், அது வந்தால் வருமா இல்லையா தெரியாது, தோராயம் தானே அது. அப்போ என்ன லாட்ரி மாதிரி தானே அது, கேம்லிங் மாதிரி தானே அது. ஓகே, அப்படிலாம் பண்ணாதீங்க. முக்கியமாக 1 ரூபாய்க்கு கூட வேல்யூ கொடுங்க, அதை ஸ்டாப் லாஸாக கொடுங்க, பரவாயில்ல. அதாவது அந்த 1 ரூபாய் இருக்கட்டும், 100 ரூபாய் இருக்கட்டும், 5000 ரூபாய் இருக்கட்டும், 5000 ரூபாய் கூட கொடுங்க, வேணாம்னு சொல்லவில்லை, 5000 ரூபாய் கூட ஸ்டாப் லாஸ் அப்படின்ற பேரில் கொடுங்க. என்ன கேம்லிங் பேர், வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அட் த மணியில் நீங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து கிட்டத்தட்ட 90% வந்து 0 ஆகிடும். இது வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? அதில் நோ டவுட். நீங்கள் ஒரு வேளை ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த 10 ரூபாயில் அட் த மணியில் தான் நீங்கள் 10 ரூபா ப்ராஃபிட் பண்ண, ஒரு 12 ரூபா டார்கெட் வச்சுட்டு கீழே வந்து 8 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கான ஒரு முன்னோக்கி செலுத்த முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது லைவ் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரியும், சார் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி ஒரு டாடா மோட்டர் ஒன்று நவம்பர் 9 மல்டி டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிருந்தது. இடத்துல 1 2 3 4 4 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிருந்தது. ஸோ இந்த டைம் வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருக்கு. எதுக்குமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு கிடையாது, அது புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ். ஸோ இதில் வந்து ஒரு என்னோடய வியூ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 504 வந்து ஸ்டாப் லாஸ், 508 என்ட்ரி, 518 வந்து டார்கெட். ஸோ 4 ரூபா ஸ்டாப் லாஸ், 8 ரூபா டார்கெட். ஸோ 1:2 ரிஸ்க் ரேஷியோவில் கொஞ்சம், ஏன்னா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்து அதிகரிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்து வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ரிஸ்க் ரேஷியோ கொஞ்சம் அதிகரித்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். இது மாதிரி நீங்களும் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை லைவ் மார்க்கெட்டில், சார் எனக்கும் யூஸ் பண்ண லேர்னிங், இது வந்து டிப்ஸு கால்ஸாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து டிப்ஸாக எடுத்துகிட்டு நிறைய சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுட்டு அதை நம்பர் வைஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 510 518 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க, கால்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். அது வந்து பப்ளிக்கும் சரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணால் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுறேன். என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய லிங்க் இருக்குதுங்க, அந்த வீடியோ கீழ் லிங்க் இருக்கும் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 ப்ரோக்கர்ஸ் கிட்ட யார் கிட்டனாலும் என்னோடய லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரு வேளை ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார் என்கிட்ட, இது மாதிரி சொல்லியே நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இப்போ என்கிட்ட நிறைய சேனல் பார்த்துருந்தேன், நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, நானும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ என்னால் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்றவங்க மந்த்லி 700 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு மாதம் பே பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த மாதம் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் குவைட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிடலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்ததுனா மட்டும் மந்த்லி 700 பே பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டார்கெட் வந்ததுக்கப்புறம்
ரன்னிங் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே டார்கெட் எதாவது போச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கூட ஒரு பிரேக் அவுட் நடக்குது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஒன்று. நிறைய பேர் என்ன பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு உடனே போய்ட்டு குச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட் இல்லை. இந்த தான் ஆப்ஷனில் நம்ம கவனிக்க வேண்டியது. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஆப்ஷனில் கவனிக்க வேண்டியதுன்னா இந்த பிரேக் அவுட் என்ன ஆயிடுச்சு, ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, டக்குன்னு உடனே போய் பை பண்ணிவிடுவாங்க. இங்கே என்ன நடக்குன்னா இங்கே ரீடெஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம ரீடெஸ்ட் வந்துட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா ஓகே அது பவர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பிரேக் அவுட் நிறைய பேர் என்ன பண்ணோம் பிரேக் அவுட்னுவாங்க. அப்போ இது வந்து ரீசன்ஸ் இல்லைங்களா? அப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது அடுத்தடுத்த வீடியோவில். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்போவாச்சும் யாராச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணலாம் மேபி. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய மோட்டிவேஷனல் லைக்ஸ் பட்டன் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.